ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஜிக்கல் அனாலிசிஸ்ல நிறைய சம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதன் பேஸ் பண்ணி ஒரு சம் பார்க்கலாம். இங்க பாருங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஆல் வாட்டர் இஸ் ஸ்டோன், எல்லா தண்ணீரும் கற்கள். செகண்ட், ஆல் டெம்பிள் இஸ் ஸ்டோன், எல்லா கோவிலும் கற்கள். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்டோன் தான் காமனா இருக்கு. இந்த ஸ்டோன்குள்ள வாட்டரும் இருக்கு, டெம்பிள் இருக்கு. ஸோ நம்ம டிராயிங் எப்படி போடலாம்னு பாத்தீங்கன்னா, ஸ்டோன் என்றது ஒண்ணு, அதுக்குள்ள வாட்டர் இருக்கு, டெம்பிள் இருக்கு. ஆனா இது ரெண்டுத்துக்கு ஏதாவது கனெக்ட் இருக்கானா? இல்ல. ஓகேங்களா? சரி, கன்க்ளூஷன் போலாம். ஆல் வாட்டர் இஸ் டெம்பிள், எல்லா தண்ணீரும் கோவில் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, எல்லா தண்ணீரும் கோவிலா? கனெக்டிவிட்டியே இல்லை. அப்போ கண்டிப்பா இது தவறு. அடுத்தது, ஆல் டெம்பிள் ஆர் வாட்டர். சோ வாட்டரே டெம்பிள் இல்லைன்ட்டோம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, டெம்பிள் வாட்டர்னு சொல்றாங்க. ஆல் டெம்பிள் ஆர் வாட்டர், எல்லாமே அப்படின்னு சொன்னா அதுவும் தவறு. ஸோ இரண்டுமே என்னது? கண்டிஷன் படி, அதாவது கொடுத்துக்கிற ஸ்டேட்மெண்ட் படி கன்க்ளூஷன் இரண்டுமே தவறு. அதனால இதுக்கான ஆன்சர் 1 மற்றும் 2 சரி அல்ல. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், சேம் அதே ஸ்டேட்மெண்ட் தான், ஆனா கன்க்ளூஷன் மட்டும் என்ன பண்ணிருக்கேன்னா மாத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் மட்டும் என்னது? சம் ஸ்டோன்ஸ் ஆர் டெம்பிள், சம் ஸ்டோன்ஸ் ஆர் டெம்பிள்னு கொடுத்துருக்காங்க, சில கற்கள் கோவில்கள். அதே போல செகண்ட் கன்க்ளூஷன் நான் மாத்தல, எல்லா கோவிலும் தண்ணீர்னு சொல்லியிருக்கேன். எல்லா கோவிலும் தண்ணீர், அது வந்து இருக்குமா இல்லையா, ரெண்டு கன்க்ளூஷன் நான் கொடுத்துருக்கேன். இதை பேஸ் பண்ணி இதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ எது சரி எது தவறுன்ட்டு ஆப்ஷனை பார்த்து எனக்கு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ புரிஞ்சவங்க ஷியூரா இதை நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.